ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி நல்ல மொறுமொறு தோசை ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி பருப்பே வேக வைக்காமல் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சாம்பார் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இப்போ இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பருப்பு வேக வைக்காத சாம்பார் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாம்பார் வைக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 3 தக்காளி எடுத்துருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். வெங்காயம் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நல்லா மெலிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய் நல்லா ரெண்டாக கீரி எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்ப 10 நிமிஷத்தில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்க கேப்பில் நம்ம இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சாம்பாரை திக்னஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான மசாலா தாங்க இது. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமான அளவு சேர்த்துட்டோன்னா ரொம்ப கொழப்பு தன்மை வந்துடும். அதனால் 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். 5 சின்ன கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நம்ம சாம்பார் சாப்பிடும் போது லைட்டாக கடைசியில் சின்னதாக ஒரு கிராம்பு காரம் நமக்கு தொண்டையில் தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். திரும்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. நல்ல சாம்பாருக்கு ஒரு திக்னஸ் கொடுக்குறது இந்த தேங்காய் பொட்டுக்கடலை பேஸ்ட்டு தாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நல்லா ஃபைனாக இடித்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாங்க. நம்ம இது 10 நிமிஷம் தாங்க. நம்ம தேங்காய் மட்டும் அரைச்சி வச்சிட்டோன்னா வெங்காயம் தக்காளி நறுக்கி 10 நிமிஷத்தில் நமக்கு சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. இந்த சாம்பாருக்கு காரம் பச்சை மிளகா காரம் தான். நான் பெரிய பச்சை மிளகாவாக இருக்கிறதுனால 4 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். நறுக்கின தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வரும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு அதில் லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா சாம்பாருக்கு நம்ம வேறு எதுவும் புளிப்பு கிடையாது. அதனால் தக்காளி புளிப்பு மட்டும்தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப மைல்டாக இருக்கும். காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக பேலன்ஸ்டாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். தக்காளி நல்லா குலைவாக வேகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நமக்கு எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். ரொம்ப அதிகமான அளவு தேவையில்லைங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரே ஒரு 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார் அலம்புறதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலம்பிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. திரும்ப நல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நல்லா கலந்துட்டு திரும்ப இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு கொதிக்க நமக்கு நல்லா சாம்பார் திக்காகும். அடுத்து 3வது கப் அளவு தண்ணி இது. அடுத்து 4வது கப் அளவு தண்ணி இது. 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு டக்குன்னு ஈஸியான பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பருப்பே வேக வைக்க வேணாம். நம்ம நைட் நேரத்தில் நம்ம சட்னி செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. டக்குன்னு இந்த சாம்பார் நீங்கள் ரெடி பண்ணலாம்.
அதுவும் இது தோசை ஊத்தப்பம் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, 5 நிமிஷத்தில் கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், இந்தளவு நல்லா திக்காயிடுச்சு. இன்னும் ஆறினதுக்கப்புறம் இன்னமும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா திக்காகும். அடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கம்ம நல்ல ஒரு டேஸ்டியான பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஊத்தப்பத்து கூட தாங்க வச்சு சாப்பிட போகிறேன். அதனால் தோசைக்கல்லெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டேன். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிறேன். நல்ல மொறுமொறு தோசை இல்லைனா இந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான ஊத்தப்பம் இது கூட வச்சு சாப்பிடும்போது சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதுதாங்க ஊத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு. திருப்பி போட்டுக்கிறேன். நான் இட்லி மாவு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாவில் தான் இன்றைக்கி ஊத்தப்பம் ரெடி பண்ணுறேன். அவ்வளோதான், ஊத்தப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல ஒரு சுட சுட டேஸ்டியான பருப்பே வேக வைக்காத பொட்டுக்கடலை சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாம்பார் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல ஓரளவு நல்ல திக்னஸ் இருக்குது. நல்ல ஒரு மசாலா வாசனையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தள்ளுவண்டி கடைகளில் இந்த மாதிரி சாம்பார் ரெடி பண்ணுவாங்கங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூடான இட்லி நல்ல ஊத்தப்பத்து கூடலாம் இந்த சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு சின்னதாக ஒரு பச்சை மிளகா காரம், நல்ல சின்னதாக ஒரு மசாலா வாசனையோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.